வாழ்க்கை தத்துவம். ஒரு நாள் பூமியை பொளந்து வெளியில் வருது ஒரு புழு. அந்த புழுவை எறும்புங்க உயிரோடு இழுத்துட்டு போய் சாகடித்து சாப்பிட்டுடுது. அந்த எறும்பை ஒரு பறவைங்க கூட்டமாக கூடி கொத்தி உயிரோட சாகடித்து அந்த எறும்பை சாப்பிட்டுடுது பறவைங்க. பறவையை என்ன பண்ணுது? உயிரோடு உட்காந்துருக்க பறவையை பருந்து லபக்குன்னு தூக்கிட்டு போய் சாகடித்து சாப்பிட்டுடுது. அந்த பருந்து ஒரு நாள் உடம்பு முடியாமல் இறக்குற கண்டிஷனில் கிடக்க அதை மனுஷன் அடித்து அந்த பருந்தை சாப்பிட்டாரான். மனுஷன் ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் இறந்து போனதும் பூமிக்குள்ளே புதைச்சிட்றாங்க. திரும்ப புதுசாக ஒரு புழு பூமியை பிளந்து வெளியில் வருது. இதுலேருந்து என்னங்க தெரியுது? இதாங்க வாழ்க்கை. அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒன்றை சார்ந்து சாப்பிட்டு வாழ்ந்து மறைஞ்சிடுது. கொஞ்ச காலம்தான் இதில் அதிக லாங் பீரியடு இருக்கிறது மனுஷன். அதனால் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்குங்க. வாழ்க்கையோட ரகசியமே, வாழ்க்கையின் ரகசியம் இதில் தான் அடங்கியிருக்கு. புரிதல் வேண்டும். புரிதல் இருந்தாலே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஒற்றுமையோடு வாழுங்கள்.